ஹலோ நண்பர்களே! இந்த காணொளியில நம்ம சுவையான சுரக்காய் குழம்பு எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். வேர்க்கடலைய பயன்படுத்தி தேங்காயும் அரைச்சு ஊத்தி எப்படி சூப்பரா செய்றதுன்னு பார்க்க போறோம். சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு. இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நான் எங்க பாட்டிகையிலேருந்து கத்துக்கிட்டேங்க. அவங்க செஞ்சு தருவாங்க சின்ன வயசுல எனக்கு. சூப்பரா இருக்கும். அவங்க செஞ்சு தந்த மாரியே நான் இன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சுங்க. சரி வாங்க இது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடாஸ். இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா சுரக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா 10 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். 15 சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு நல்லா வச்சுருக்கேன். 5 இனுக்கு கறிவேப்பிலை வச்சுருக்கேன். நிலக்கடலையை நல்லா வறுத்துட்டு தோல் உரிச்சிட்டு வச்சிருக்கோம். ஒரு 1/4 மூடி தேங்காயை துருவி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாத ஒரு மீடியம் சைஸ் சுரக்காயை நம்ம பொடியை கட் பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு எண்ணெய், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம சமைக்க போறோம். அது எப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக இப்போவே நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதில் சுரக்காயினுடைய தோலை பார்த்தீங்கன்னா லைட்டாக சீவிட்டால் போதும், ரொம்ப எடுக்க வேண்டியதில்லை. இப்போ இந்த சுரக்காய் வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு வதக்கி விடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், சுரக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சுரக்காய் நல்லா தண்ணியில் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுரக்காய்க்கு தேவையான அந்த நிலக்கடலையை வறுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை அரைச்சிக்கலாம். தேங்காயும் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வைப்போம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கின்னு இதில் வேர்க்கடலையே நம்ம வறுத்து காய வச்சிருக்கோம். தோல் நீக்கிட்டு அதை போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இது பார்த்தோம்னா நம்ம குழம்பு இறக்க சொல்ல ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா சுவையாக இருக்கும், குழம்பும் டிக்காக வரும். அடுத்ததாக இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் துருவி வச்சிருக்கிற இந்த 1/4 மூடி தேங்காயை போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். நல்ல சுவையாக இருக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ண சொல்ல. இந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் நம்ம சேர்த்துக்கணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சுரக்காய் நல்லா கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். ஏற்கனவே நம்ம உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், வெங்காயம் வேகட்டுன்னு. இப்போ கொஞ்சம் சேர்த்துக்குவோம்.
இப்போ வந்து இதில் அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுத இது நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் வந்து நம்ம கொதிக்க விடுவோம். 5 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. இப்போ நிலக்கடலையை வந்து சேர்த்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி தான் அரைச்சிடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நல்லா இதை கலந்து விட்டுடலாம். சுவையான சுரக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்து இருக்கு பாருங்க. கடைசியாக தான் வந்து இந்த வேர்க்கடலையுடைய மாவை வந்து சேர்க்கணும், மிக்சியில் அரைச்சதை. இப்போ லைட்டாக வந்து கொத்தமல்லியை நம்ம தூவி விட்டுட்டு ஸ்டவ் அமுத்திடலாம். சுவையான சுரக்காய் குழம்பு ரெடிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து சுரக்காய் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரைஸ்க்கு. எனக்கு சுரக்காய் குழம்புனாலும் ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து கொஞ்சம் ரைஸ் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிரமாதமாக வந்துருக்குங்க. அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி கடைசியாக அந்த வறுத்த கடலையை போட்டு அது கூட அரைச்சி வச்சு அந்த தேங்காயை ஊற்றி சாப்பிட சொல்ல சூப்பராக இருக்குது. பாருங்கள், வேறு லெவல். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.